இந்த கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஆண்டவரே யுத்தம் செய்து, எங்களுக்காக எங்கள் மேல் நீர் கிருபை பாராட்டி, எங்கள் காரியங்கள் யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, உடைய பொற்பாதத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்வாரி இரத்தத்தினாலே நீர் எங்களை கழுவி, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நீர் தெரிந்தெடுத்த தயவிற்காய் ஸ்தோத்திரம். உடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது, அப்பா, இந்த காலை வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசும்படியாய், எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய், எங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பொற்பாதத்திலே வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும். நீர் எங்களை கூர்மைப்படுத்தும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார்: தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 41ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலேயே 41ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்: இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். 42ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்: இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இந்த 3 வாக்கியங்களின் அடிப்படையில இந்த நாளிலே நம்முடைய சிந்தனையை ஏறெடுக்கும்படியாக நான் விரும்புகிறேன், நான் ஏவப்படுகிறேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசின காரியங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது கர்த்தர் முதலாவது என்னோடு பேசினார், இப்பொழுது நம்மோடு கூடயும் பேசுவார் என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். முதலாவது, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலும் பெரியவர், அவரை உயர்த்துங்கள். இரண்டாவது, அவர் யோனாவிலும் பெரியவர், அவரை நம்புங்கள். அவர் சாலமோனிலும் பெரியவர், அவரையே தேடுங்கள். இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சூழ்நிலைகள் நமக்கு நன்றாக புரியும். ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று? ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார்? மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது எப்பொழுதுமே ஓய்வு நாளை குறித்து வேதபாரகரும் பரிசேயரும் ஆண்டவரோடு தர்க்கிப்பது உண்டு. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். ஓய்வு நாளில நன்மை செய்வது நியாயம்தான். அழகாக இந்த பகுதியில, இந்த கான்டெக்ட்ல ஆண்டவர் அழகாக விளக்குகிறார். 5ஆம் 6ஆம் வசனத்திலே 6, 7 இந்த 3 வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது, அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பது என் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாத இவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். இதுல பார்க்கும் பொழுது வேதத்தை கற்றவர்கள், வேதபாரகர், பரிசேயர், ஆண்டவர்கிட்ட இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தோமானால், ஒரு சட்டத்தை உறுதியாக பிடித்துக் கொண்டார்கள். ரூல்ஸ், they worry about the rules. அதாவது they have the passion for the temple, but they don't have compassion on the people. அதாவது தேவனுடைய ஆலயத்தின் மேல் அவர்களுக்கு வைராக்கியம் இருந்தது, ஆனால் மனிதர்கள் மேல் எந்த கரிசனையும் இல்லை என்பதை நான் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அழகா அதுக்காக ஓய்வு நாள் எதையும் செஞ்சக்கூடாது, ஓய்வு நாள் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு. அதுல ஒரு மனிதன் கஷ்டப்படுகின்ற பொழுது, அதான் ஒரு சூம்பின கையை உடைய ஒரு மனிதன் வந்து நிற்கிறான், அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை பார்த்த உடனே அவர்கள் கேட்கிறார்கள். சீஷர்கள் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார்கள். அவர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். உடனே குற்றம் கண்டுபிடித்தார்கள். ஆல்வேஸ் இவர்களுடைய வேலை என்னன்னா, ஆல்வேஸ் ஃபைண்டிங் ஃபால்ட்ஸ் வித் அதர்ஸ். எப்பொழுதும் மற்றவர்களிடத்திலே குறைகள், குற்றங்கள் காண்பது.
காரணம்னா ஒரே இதான் இதான் சட்டத்துல இதுதான் அப்படின்னு. ஆனா தேவாலயத்து மேல அவ்வளவு வைராக்கியமா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ரேக்லாந்து சர்ச்சில் சிவகாசியில நான் ஆராதனை அந்த ஆலயத்திலே நான் அடிக்கடி பங்கு பெறும் பொழுது ஒரு சகோதரன் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏதோ ரெனோவேஷன் ஒர்க்கு ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணும்போது ஒருத்தர் சொன்னதாக கேள்விப்பட்டேன். இந்த ஆல்டர்ல ஒரு ஆணி அடிச்சா கூட என் பிணத்துக்கு மேலதான் ஆணி அடிக்கணும் அப்படின்னு. அவ்வளவு வைராக்கியம். அது தொடக்கூடாது, எதை தொடக்கூடாது. அதாவது தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. ஆனால் அதை தொடக்கூடாது, இதை கூடாது என்று சட்டத்துக்கு மேல சட்டம், ரூலுக்கு மேல ரூலு, ட்ரெடிஷனுக்கு மேல ட்ரெடிஷன் போட்டுட்டு மனிதனை விட்டு விடுவது. இங்க என்ன மனுஷனை எப்படி வேணாலும் பேசுவது, வாய்க்கு வந்தபடி மனிதனை கேவலமாக பேசுவது, அவனை அவதூறு பரப்புவது, இப்படி எல்லா காரியங்களையும் செய்வது. ஆனால் தேவனுடைய ஆலயத்தின் மேல் மட்டும் வைராக்கியம் பாராட்டுவது, சட்ட திட்டங்கள் மட்டும் வைராக்கியம் பாராட்டுவது. அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த காலம் தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம். இந்த வேதபாரகரும் பரிசேயரும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருப்பது என்னவென்றால், இந்த தேவாலயத்தை குறித்து, ஓய்வு நாளை குறித்து அவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிற இந்த மனிதர்கள் பின்னாடி பார்க்கிறோம், ஆண்டவர் சூம்பின கையுடைய மனுஷனுக்கு அதாவது அவனை சுகப்படுத்தின பொழுது ஆண்டவர் அழகா சொல்றாரு, உங்களில் எந்த மனுஷனுக்காயிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானோ, ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான், ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான். அமேசிங் திங் என்னன்னா, ஆண்டவர் சொல்றது என்னன்னா, அழுத்த திருத்தமா சொல்றார், ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார், ஓய்வு நாள்ல நன்மை செய்யறது நியாயம் தாங்க. மேன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than the பில்டிங். அது அவருடைய வார்த்தை. இத சொன்னவங்க இந்த பரிசேயர் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, 14ஆம் வசனத்துல வாசிக்க, அதாவது இந்த ஆண்டவர் இந்த மனிதனை சுகமாக்கின உடனே 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். ஒரு கொலை செய்யறது என்ன நன்மையான காரியமா? கொலை செய்யாதிருப்பாயகன்னு போட்டிருக்கல. கொலை செய்யறதுக்கு என்ன ஒரு பெரிய நீதியான செயலா? ஒரு சிறு ஓய்வு நாள்ல ஒரு சின்ன காரியத்துக்கு அவர்கள், ஒரு ஓய்வு நாள்ல ஒரு மனிதனை சுஸ்தமாக்கினதற்கு, ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கு அவர்கள் அந்த மனிதனை கொலை செய்வதற்கு கூட எத்தனமாகிறார். சோ அவர்கள் என்ன, இந்த சின்ன காரியத்துல, அதாவது கொசு இல்லாமல் வடிகட்டுறதும் ஆனா பெரிய காரியத்தை விழுங்குறது, அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள் இந்த பரிசேயர்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இந்த தேவாலயத்தை சொல்றிய, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். I am greater than this temple. That is Jesus Christ. இயேசு கிறிஸ்து, அவர் லார்ட், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால இந்த ஆண்டவர் அழகாக சொல்லும் பொழுது என்ன சொல்றார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனால நான் என்ன சொல்றேன், ஆலயங்கள் முக்கியமானது, சட்ட திட்டங்கள் முக்கியமானது. ஆனால் அதை எல்லாவற்றையும் மனிதர்களை மிதித்து செல்வதற்கு அல்ல, மனிதர்களை கண்டம் பண்ணுவதற்கு அல்ல, மனிதர்களை ஆண்டவரை கொண்டு சேர்ப்பதற்கு, ஆண்டவர் பக்கமாக திருப்புவதற்கு, ஆண்டவர் பக்கம் சேருவதற்கு, அவருக்கு அருகாமையிலே கொண்டு வருவதற்கு தான். அதனால இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் சொல்வதினால், நான் தேவாலயத்திலும் பெரியவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற கட்டளைனா, அவரை உயர்த்துவோம். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அதனால நான் அவரை உயர்த்துவேன், அவருக்கே ஆராதனை செய்வேன். அவருக்கு ஆராதனை செய்வதின் ஒரு அங்கம், என்னுடைய சக மனிதனுக்கு நன்மை செய்வேன், அவருக்கு என் ஆண்டவரை அறிவிப்பேன். அது மட்டுமல்ல, அவனுக்கு நன்மை செய்வேன். ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். அதனால இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தின் மூலமாக நான் முதலாவது புரிந்து கொள்வது என்னவென்றால், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் மேலானவர் தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனால நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நிறைய நேரத்துல பலரை நியாயம் தீர்க்க முற்படுகிறோம்.
இங்க பரிசெயரும் வேதபாரகரும் பரிசெயரும் செய்யறது தான். உடனே நியாயத்திற்கு இவன் ஓய்வு நாள்ல செஞ்சுட்டான், இவனை கொலை செய்யணும், இவன் மரணத்துக்கு பாத்திரமா இருக்கான் அவர்கள் தீர்ப்பு செய்கிறார்கள். தீர்ப்பு செய்யறதெல்லாம் விட்டு விடுவோம். குழியில் விழுந்தவனை தூக்கி விடுவதற்கு வழிபார்ப்போம். ஒரு ஆடு ஓய்வு நாளிலே பல குழியிலே விழுந்து விட்டால் அதை தூக்கி விடாமல் இருப்பானோ? ஃப்ரெடி அங்கிள் அடிக்கடி சொல்றது, அவங்க ஆர்கனைசேஷனுக்கு ஜெனிஃபான் பேர் வச்சாங்க, ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கும் போது அவர்கள் அதற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால், அந்த அண்ணன் எனக்கு அடிக்கடி சொல்றதுன்னா, ஜீசஸ் லிஃப்ட்ஸ் யூ அப் when others let you down. Jesus lift you up when others let you down. மற்றவர்கள் உன்னை கீழே விழத்தள்ளும் பொழுது ஆண்டவர் தூக்கி விடுகிறார். God lifts. ஆண்டவர் நம்மை குழியிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார். அந்த தேவாலயத்திற்கும் பெரியவர், அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். அதனால இன்றைக்கு ஆண்டவர் நம்ம சட்ட திட்டங்களை பார்ப்போம். நம்ம ஒழுங்கு கிரமமாக இருக்கணும், இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்ய வேண்டும். ஆனால் ஆத்மாவை விட்டுவிடக்கூடாது. அதைத்தான் அவர் இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார். அதனால குழியிலிருந்து தூக்கி விடுவது நம்முடைய பொறுப்பு. பாவ சேற்றிலே சிக்கி இருக்கிற மனிதர்களை தூக்கி விடுவதுதான் நம்முடைய பொறுப்பை ஒழிய அவர்களை அதம் பண்ணுவது, அவர்களுக்கு தீர்ப்பு சொல்வது நம்முடைய காரியம் அல்ல. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன முதல் வாசகத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், தேவாலயத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறார், அவரை நாம் உயர்த்துவோம். Exalt him. அவரே நாம் உயர்த்துவோம். அவருக்காக மனிதர்களை ஆதாயம் செய்வோம், நன்மை செய்வோம், ஆத்மாவை சம்பாதிப்போம். அவங்களுக்கு அந்த அந்த ஒரு மனிதனுக்கு நன்மை செய்வோம். நன்மை செய்ததிலே சோர்ந்து போகாதிருப்போம். அதனால முதலாவது அவரை உயர்த்துவோம் என்பது அவர் படைத்த மனிதனுக்கு உதவி செய்வது. அவரை உயர்த்துவோம் என்பது அவர் படைத்த மனிதனை குழியிலிருந்து தூக்கி விடுவது. இது நாம் ஆண்டவரை உயர்த்துவதற்கான ஒரு அடையாளம். அதனால முதலாவது, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆண்டவரே சொன்ன வார்த்தை, நானே நல்ல மேய்ப்பேன், நானே ஜீவாப்பம், நானே என்று நானே குற்றுகள் பலவற்றை சொன்ன ஆண்டவர் இந்த 3 வாக்கியங்களையும் சொல்லி இருக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால அவரை உயர்த்துவோம், அவரையே உயர்த்துவோம். இரண்டாவது பார்க்கிறோம், இரண்டாவது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இதே அதிகாரத்திலே, மத்திய 12ஆம் அதிகாரத்தை தான் நாம் சிந்திக்கிறோம். 41ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இங்க பாத்தீங்கன்னா வேதபாரக பரிசெயர் அதை முடிச்சுட்டாங்க. அதுக்கு முடிச்சுட்டு கொஞ்சம் கழிச்சு பாத்தீங்கன்னா 38ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம். அப்போ ஓய்வு நாள், அவங்களுக்கு இஷ்யூ ஓய்வு நாள். நாங்க எப்படி உண்மை நம்புறது? உங்க நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் தானே, அதை நம்புறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால என்ன செய்யணும், நீங்க ஒரு அடையாளத்தை காண்பீங்க அப்படின்றாங்க. அதுக்கு ஆண்டவருக்கு த அமேசிங் விஸ்டம் ஆஃப் காட், ஆண்டவருடைய ஞானத்துக்கு அளவே கிடையாது. அவர் அழகா அவர்களை டீல் பண்ற விதத்தை பார்த்து ரொம்ப அருமையாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பதில்களை பார்க்கிறோம். இவர்களுக்கு யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே என்று வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. 40ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். வரப்போகிற காரியத்தை தான் அவர்களுக்கு அடையாளமாக சொன்னாரே தவிர, அவர்களுக்கு இப்பயே நான் அப்படி ஒரு சைனை நான் காமிப்பேன் என்று அவர் சொல்லாம தான் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனா மீன் வயிற்றில் இருந்தது மாதிரி ஆண்டவர் பூமியின் இருதயத்திலே 3 நாள் இருப்பார் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், அவரை நம்புங்கள். நீ அடையாளத்தை தேடாதையா, அவரை நம்புயா. ட்ரஸ்ட் காட், அவரை நம்பு. ஜீசஸ், பிலீவ் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம், அவரையே உயர்த்துகிறோம், அவரை நம்பணும். அதாவது சொல்றாரு, அதாவது யோனாவை பற்றி படிச்சோம்னா, இஸ் a reluctant speaker, அதாவது reluctant prophet, தயக்கமான தீர்க்கதரிசி அல்லது தயக்கமான ஒரு தேவ மனிதன் என்று சொல்லலாம். நினைவேக்கு போனா தரிசனுக்கு போனாரு.
மீன் வயிற்றுல இருந்து ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வந்த பிறகு கூட அவருடைய முறுமுறுப்பு ஒன்றும் குறையவே இல்லை. பெரிய பிரமாதமா அவரு பிரசங்கம் பண்ணாரா தெரியல. 40 நாள்ல நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போம். அவ்வளவுதான் அவருடைய பிரசங்கம், அவ்வளவுதான். அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று அவர் விருப்பப்படவும் இல்லை, மனம் திரும்பணும்னு விருப்பப்படவும் இல்லை, அவர்களுக்கு அந்த தண்டனை வராமல் போனதை குறித்து அவர் வருத்தப்படவும் இல்லை. அவர் அழிந்திருந்தா அவர் சந்தோஷப்பட்டிருப்பார். அவர்கள் திரும்பினது குறித்து அவருக்கு வருத்தம் தான். சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறலன்னு. ஆனா அவர் சாதாரண, அவர் பெரிய மிரக்கல் ஒண்ணும் செய்யல, அவர் அற்புதங்கள் ஒண்ணும் செய்யல. அவர் அற்புதத்தை ருசி பார்த்திருந்தார், மீன் வயிற்றுல 3 நாள் இருந்தார். ஆனா அவர் அற்புதத்தை மக்களுக்கு செய்து காண்பிக்கல. பெரிய பிரசங்கம் இல்ல, பெரிய பெரிய ஒரு 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 பெரிய தீவிரமான தலைவரும் இல்ல, ஒரு தயக்கமுள்ள தலைவன், தயக்கமுள்ள ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. 1,20,000 அந்த 20,000 ஜனங்கள் அவர்கள் ஆண்டவரண்டை மனம் திரும்பினார்கள். They repented. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு அந்த நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு பல குறைபாடுகள் நிறைந்த ஒரு மனிதனிடத்திலே அவன் பண்ணின பிரசங்கத்திற்கு அவர்கள் திரும்பினார்கள். ஆனா இவரை சந்தேகப்பட்டு அவர் மேல, நீங்க என்ன என்ன பேசிக்கிட்டே போறீங்க, ரொம்ப பேசுறீங்க ஆண்டவரே, ஆண்டவரேன்னு சொன்னாங்களா இல்லையா போதகரே, நீங்க எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, என்ன நீங்க எப்படிதான் நீங்க தேவனிடத்தில் நம்புறது அப்படின்னு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். I'm greater than ஜோனா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கப்பா, நான் யோனாவிலும் பெரியவர். அவருடைய வார்த்தைகள் அப்படியே அம்பு மாதிரி வருது. ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள், அதாவது சொல்ல வேண்டிய வார்த்தைகளை ஒரு தீர்க்கமாக சொல்லக்கூடிய ஒரு ஆண்டவர். அழகாக சொல்றாரு, நினிவே பட்டணத்தார் எழுந்து நின்று உங்களுக்கு முன்பாக, அவர்களுக்கு முன்பாக என்ன செய்வார்களாம், குற்றம் சாட்டுவார்கள் அப்படின்னு. அதனால இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட, எனக்கு அதை செய்தா நம்புவேன் ஆண்டவரே, இதை செய்தா நம்புவேன் ஆண்டவரே இல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார், முடிச்சிட்டாருயா. எவ்வளவு காரியங்கள் இந்த ஒப்பற்ற இந்த இயேசு கிறிஸ்து நம்ம அவள் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலேயே எத்தனை அற்புதங்கள். இறுதியாக நமக்காக இரத்தத்தை சிந்தி நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். ஒரு பெரிய ரட்சிப்பை அவர் கொடுத்தார் நமக்கு. இன்றைக்கு நாம் எல்லாரும் அன்றைய பிள்ளைய வாழணும்னு ஒரு வாஞ்சையை கொடுத்திருக்கிறாரே, நமக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரே, இது அவர் செய்த பெரிய காரியம். அதனால யோனாவிலும் பெரியவர் இருக்கிறார், அவரை நம்புவோம். இக்காலத்துக்கும் முக்காலத்துக்கும் பொருத்தமானவர். இக்காலத்துல இன்னைக்கு நம்புவோம், நாளைக்கு நம்புவோம், எனக்கு தேவைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரையே நம்புவோம். அவருக்காக வாழ நான் நம்புறேங்கிறது நான் அவரை நம்புறையா, அவரை நம்பி அடி எடுத்து வச்சிருக்கேன். என் வாழ்க்கையில பெரிய பேங்க் பேலன்ஸ் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, பல காரியங்கள் நமக்கு உண்டு. ஆனா எல்லாவற்றிற்கும் அவர் போதுமானவர். அதான் நம்பிக்கை, அவரை நம்பி முன்னேறி செல்வது. யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், அவரை நம்புவோம். தேவாலயத்திலும் பெரியவர் இருக்கிறார், அவரை உயர்த்துவோம். இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில உயர்த்துவோம், அவரை நம்புவோம். 3வது ஆண்டவர் சொல்லுகிறார், அதே வசனத்திலே நான் வாசிக்கிறோம், 42ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஆண்டவர் ஐயோ எவ்வளவு அழகா கோட் பண்றார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்க. 3வது அவர் சொல்லுவது சாலமோனிலும் பெரியவர் இருக்காத. சில இடங்கள்ல அந்த புதிய ஏற்பாடுல நம்ம மத்தேயில ஆண்டவர் சாலமோனை கோட் பண்றாரு. எந்த இடத்துல கோட் பண்றாரு? 6ஆம் அதிகாரத்துல கோட் பண்றாரு. என்ன வாசிக்கிறோம்? 6ஆம் அதிகாரத்துல, ஆகையால் என்ன 25, 26ஆம் வசனங்களிலே வாசிக்கிறோம். அதுல நிறைய வருது. அதுல 29ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தியிருந்ததில்லை. உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிற காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவை எவ்வளவு அழகா உடுத்தியிருக்கிறது. சாலமோன் முதல் கொண்டு அப்படி உடுத்திருந்தது இல்லையா அப்படின்னு சொல்லி சாலமோன் அங்க கோட் பண்றாரு. அங்க 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம், அந்த சேபாவின் ராஜஸ்திரீ பெரிய பரிவாரங்களோடு
சாலமோனை சந்திக்க வருகிறார். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த அதாவது 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் நிறைய வருது. அவள் வந்தாள், சம்பாஷித்தாள், விடுவித்தாள், நிறைய காரியங்களை செய்தார். ஆனா கடைசியில அவ கேட்ட எல்லா கேள்விக்கும் அவன் விடுவித்தான். சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில சொல்றா 6ஆம் அதிகாரம், அதாவது 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறாள், ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நீ ஞானியா? கேட்டது மெய்யாயிற்று. ஆனால் நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாயிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. இதைத்தான் சொல்றாரு. அந்த ஸ்திரீ அது அவ்வளவு வியப்படைந்த ஸ்திரீ. ஐயா, உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன், ஆனா நான் கேள்விப்பட்டதை விட அதிகமா இருக்கேன், பாதியாயிலும் எனக்கு சொல்லப்படவில்லை உம்முடைய ஞானமும் செல்வமும். ஆனா அதை சொல்லும் போது என்ன சொல்ல, கர்த்தரால் கேள்விப்பட்டார், அதாவது கர்த்தர் அவருக்கு கொடுத்ததாக கேள்விப்பட்டார். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி, அந்த இதை சொல்லும் போது அவர் சொன்னதுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சாலமோன் ஞானின்னு சொல்ற, சாலமோன் ஞானியை குறித்து சேபாவின் ராஜஸ்திரீ அப்படியெல்லாம் பார்த்து பிரமிப்படைந்தாள். அந்த ஸ்திரீ உன்னை இந்த சந்ததிக்கு எதிராக நின்று குற்றம் சுமதல், ஏன்னா அவரை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதாவது சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனிடத்தில் இருந்த ஞானத்தை பார்க்க வந்தாள். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து ஞானமே இங்கே நிற்கிறது. He himself is a wisdom. அவரே ஞானமா இருக்கிறார். ஞானம் அவரிடத்தில் இருக்கிறது இல்ல, அவரே ஞானமா இருக்கிறார். கர்த்தரே ஞானமா இருக்கிறார். சோ அதனால இன்றைக்கு நமக்கு இந்த உலகத்துல நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக செய்து முடிப்பார். ஆனால் அவருக்காக வாழ்வதற்கு எல்லா ஞானத்தையும் அவரிடத்தில் கேட்டோம். சீக்கிரம் அவரையே தேடுங்கள், ஞானத்தை அவரிடத்தில் தேடுங்கள். ஏன்னா அவரே ஞானமானவர், அவரே ஞானமானவர். அதனால ஞானத்தை அவரிடத்தில் தேடுவோம். அதனால இன்றைக்கு 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், அவரை உயர்த்துவோம். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், அவரை நம்புவோம். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், அவரையே தேடுவோம். அவரிடத்தில் ஞானத்தை தேடுவோம், அவரிடத்தில் ஞானத்தை தேடுவோம். அதனால இந்த 3 காரியங்களையும் பார்க்கின்ற பொழுது நான் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு, நான் முடிவாக தலைப்பை சொல்கிறேன், எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. Jesus is everything to me. Jesus is everything to me. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சவால் என்ன? நான் தேவாலயத்தை விட பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனை விட பெரியவர், நான் சகலத்தையும். He is great, is greater than anybody else. எல்லாவற்றையும் காட்டி உயர்ந்தவர். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனால இன்றைக்கு நாம் சொல்லுவது என்னவென்றால், Jesus is everything to me. எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசிக்கிற நமக்கு, நம்புகிற நமக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்றால் நான் அவரையே உயர்த்துவேன், அவரையே தேடுவேன், எல்லாவற்றிற்கும் அவரையே நம்பி இருப்பேன், எல்லாவற்றிற்கும் அவரையே நம்பி இருப்பேன். கர்த்தரையே தேடுவோம். சீக்கிரம் சீக்கிரம் ஐயா, பெரிய சோதனை வருகிறதே, எங்கள் தேசம் என்னவாக போகிறதோ, எத்தனை சோதனைகள் வரப்போகிறதோ கவலைப்படாதீங்க. அவர் ஞானம் தருவார், அவர் ஞானம் தருவார், அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரையே தேடுகின்ற பொழுது, if we seek him, trust him, அவரையே தேடி அவரை நம்பி அவரை உயர்த்துகின்ற பொழுது அவர் யாவையும் செய்து முடிப்பார். He is everything to me. Jesus ஒரு அழகான பாட்டு கூட உண்டு. He is everything to me. He is everything to me. எனக்கு எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இந்த காலை வேளையில
ஆண்டவராகிய நம்மை ரட்சித்து நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை சமர்ப்பிப்போமா? தேவாலயத்திலும் பெரியவர், அவரை உயர்த்துவோமா? யோனாவிலும் பெரியவர், அவரையே நம்புவோமா? சாலமோனிலும் பெரியவர், அவரையே தேடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் போதும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதும். நீரே எங்களுக்கு எல்லாம். நீர்தான் ஆண்டவரே, எல்லாம் நீர்தான். எவ்ரிதிங் எவ்ரிதிங் ஜீசஸ் இஸ் எவ்ரிதிங் டு us, O Lord. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எல்லாம். ஆண்டவரே சொல்லுவோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். இந்த கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் எவ்வளவு பெரிய மாதிரி ஆண்டவரே, எவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவரே, எவ்வளவு பெரிய இரட்சகர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளுக்கு எல்லாம் நீர் போதும் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோமே, உம்முடைய பொற்பாதங்களை நாங்கள் இறுக பற்றிக் கொள்ளுகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பொற்பாதத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை நீர் தாரும், எங்களுக்கு வேண்டிய பலனை நீர் தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களை நேசிக்க, குழியில் விழுந்தவர்களை தூக்கிவிட எங்களுக்கு பலன் தாரும். தீர்ப்பு சொல்ல அல்ல ஆண்டவரே, செயல்பட ஆண்டவரே, மனிதர்களை ஆண்டவரே, நீர் நேசிக்கின்ற மனித வர்க்கங்களை ஆண்டவரே, எல்லா சக மனிதர்களையும் உம்முண்டைக்கு கூட்டி சேர்ப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, பலன் தாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பொற்பாதத்துல எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். புது பலன் தாரும் ஆண்டவரே, உமக்காகவே வாழக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. உம்மை நம்பி முன்னேறுகின்ற பலத்தை தாரும் ஆண்டவரே. சகோதரன் சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், நட்பு வட்டாரங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதித்தருளும். பெரிய காரியங்களை செய்வதற்கு சாலமோனின் ஞானத்திற்கு மேலாக ஞானத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, தர்மியான ஜெசிடியான் நிருபா தம்பதியினருக்கு, இந்த குடும்பங்களுக்கு, நட்பு வட்டாரங்களுக்கு அந்த ஞானத்தை தந்து ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, இந்த ஊழியத்தை இன்னும் சிறப்பாய் செய்ய நீர் பலனும் கிருபையும் தாரும் ஆண்டவரே. உம்முடைய பொற்பாதத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறீர். நாங்கள் எல்லாவற்றிலும் உண்மையே நம்பி இருக்கிறோம் சாமி. எங்களை தாழ்த்தி எங்கள் வாழ்க்கை முழுவதையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை கிருபையாக எடுத்து பயன்படுத்தும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.